லாலகிரியா சர்வதேச சுற்றுலா மற்றும் கல்வி நிறுவனத்தின் பிரான்ச்சைஸ் வாய்ப்பு. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் டீம் டு பி யூனிவர்சிட்டி, கே நகர், சென்னை. நான் வரேன். நல்லது காமிச்சா எல்லாத்துக்கும் நல்லது, கெட்டதை காமிச்சா சிறப்பான செய்க காத்துக்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் வித் ஃபேட்மேன், வாட்ச் மீ ஆன் பிஹைண்ட் இட்ஸ் டிவி. என்ன ப்ளீஸ், யாரை பார்த்து கேட்ட? நாதி கடூர் அகிலாண்டேஸ்வரி, சூரியவம்சம். எஸ், ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஹிட்ஸ் ஆஃப் மை கரியர். எல்லாரும் சொன்னாங்க நீ லீடாக பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் நீ செகண்ட் லீடாக போகிற அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் லீட் செகண்ட் லீட் நான் அப்படி பார்க்கல. ஐ தாட் தட் அந்த கேரக்டர் இல்லையானா அந்த படம் இல்லை. அதுக்கப்புறம் கூட எனக்கு அப்படி ஒரு கேரக்டரே கிடைக்கல. Till I got அகிலாண்டேஸ்வரி. ரோசாப்பூ அப்படின்னாலே டக்கு நீங்க தான் அடி வந்து போவீங்க. முள்ளு மாதிரியே இருந்துட்டு ரோசாப்பூன்னு ஒரு பாட்டை வச்சிட்டாங்கல்ல. த்ரூ அவுட் ரஜினி சார் தான் 100% கைட் பண்ணார். நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒன் லைனர்ஸ் வந்து ஐ வில் நெவர் ஃபர்கெட். இப்படி பிரியா ராமனை லான்ச் பண்ணுறாங்க, இவர் லான்ச் பண்ணுறாரு அப்படின்னு ஏதோ. ஸோ அது படிச்சுட்டு எல்லோரும் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து டோன்ட் கிவ் டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், யூனோ டுடேஸ் நியூஸ் பேப்பர் டுமாரோ வேஸ்ட் பேப்பர். பாலு அங்கிள், ஹி வாஸ் மை ப்ரொடியூசர். பாலு அங்கிள் வந்து ஒரு ஷெட்யூலோடு ஹாஃபில் வந்தார். சாப்பிட்லையா பிரியாமா அப்படின்னாரு. சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? நான் சாலட் சாப்பிட்டேன். ஏம்மா, நான் ரொம்ப சாப்பிட்டேன்னா குண்டாயிடுவேன், அப்புறம் நடிக்க முடியாது. இதை பாரு, நீ குண்டா இருக்கியா? நீ குண்டா இல்லையே, நல்லா சாப்பிடு. மறக்கவே முடியாது. ஐ கான்ட் ஃபர்கெட். பிஹைண்ட் ரூட்ஸ் பர்சனல்ஸ் வித் தாரால இன்னைக்கு என் கூட பிரியா ராமன் மேம் இருக்காங்க. மேம் ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மை ப்ளஷர். ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் தேங்க்யூ. ரொம்ப சீக்கிரமாகவும் நடிக்க வந்துட்டீங்க. ஸோ ஃபில்மி பேக்ரவுண்ட் கூட உங்களுக்கு கிடையாது. ஸோ வாட் மேட் யூ டு சூஸ் ஆக்டிங், சினிமா? ஏன்னா ஜென்ரலி பயப்படுவாங்க இல்லையா? ஐ திங்க் தாரா, ஐம் ஒன் ஆஃப் தோஸ் ஃபியூ சில்ட்ரன். எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும் நான் பெருசாகி என்ன ஆக போகிறேன் அப்படின்னு. நான் 8 வயசுலேயே முடிவு பண்ணிட்டேன் நான் நடிக்க தான் போகிறேன். ஓ எஸ், பட் நாட் ஃபார் எனி அதர் ரீசன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து நிறைய வாட்டி ஸ்கூலில் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஜோக்காக கூட சொல்லியிருக்கேன், என் ஆட்டோகிராஃப்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோ, நான் நாளைக்கு பெரிய செலிப்ரிட்டி அப்படின்னு. ஸோ ஐ ஹேட் தட் கிளாரிட்டி. But it was because எனக்கு வந்து I love acting. I'm very passionate about the art. எத்தனை நாள் வந்து கண்ணாடியை பார்த்து ஒரு சிச்சுவேஷன் பார்த்து நானே வந்து கற்பனை பண்ணி, நானே சிரித்து, நானே அழுது, நிறைய காமெடியில் நடக்கும். இதெல்லாம் ஏதாவது ஒரு கண்ணாடியை பார்த்து ஏதோ பண்ணும்போது கரெக்டாக அம்மா உள்ள வந்துடுவாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இன்னுமே உண்டு. இப்போ பையன் வருவாங்க. இன்னுமே வந்து அந்த பைத்தியம் போல இப்போ எல்லாருமே வருவாங்க. ஆனால் அந்த பைத்தியம் அங்கே தான் இருக்கு. அந்த ஒரு வெறி, அந்த ஒரு கிரேஸில் ஐ லவ் சினிமா. ஐ லவ் திஸ் என்டையர் திங் அண்ட் தட் ட்ரோவ் மீ. ஸோ ஹவு திஸ் ஹேப்பன்ட், இட்ஸ் என்டையர்லி லைக் பாய்லோ கோயிலோ சொல்கிற மாதிரி தான். That if you want something desperately enough, the entire universe finds a way to give it to you. And what you seek is seeking you. Yeah. So I think that's exactly what happened. And I'm here. I think I've had the wonderful fortune of acting with all the great people, all the wonderful superstars. Be it starting with Rajni sir, then of course Kamal sir, Mohanlal. Yeah, I don't think. Of course, Sharat sir. Oh yes, one of the biggest hits of my career. Of course. And then I have acted with all those wonderful directors. K. Vishwanath sir, Sangeetam Srinivas Rao. Then I've acted with Joshi sir. I've acted with Fazil sir. I've acted with Satyan Antikar. I've acted with Jairaj and Kodi Ramakrishna, Muchial Subbiya. எனக்கே பிரமிப்பா. நீங்கள் பேச போகும்போதே வந்து ஒரு படம் பற்றி சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டீங்க, சூரியவம்சம். எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2 எக்ஸ்ட்ரீமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அப்படியே கெத்தாக நல்ல சூப்பர் சாரிலாம் போட்டு, செகண்ட் ஹாஃபில் அந்த கேரக்டர்லாம் நான் கேட்டுப்பாங்க. இந்த கேரக்டர் அப்படியா? அவங்க ரொம்ப டவுட்டில் இருந்தாங்க, நான் செய்வேனா, சரி அப்ரோச் பண்ணலாமா, கேட்கலாமா அப்படின்னு அந்த ஒரு ஆசிலேஷன் இருந்தது. அப்புறம் சௌத்ரி சார் சொன்னார், இப்படி இருக்குது எங்கள் மைண்டில். I was supposed to do a movie with them previously, but that didn't work out. இது வந்து அவங்க மைண்டில் சரி கேட்கலாமா. அண்ட் ப்ளஸ் அந்த டைமில் ரொம்ப குடியாக இமேஜ் இருந்ததுல்ல, ஒரு மாதிரி வெரி குட் கேர்ள் அப்படின்னு. குட் கேர்ள் ஆல்வேஸ் ஃபாலோஸ் ரூல்ஸ், அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருந்ததா. ஸோ ஐ டோன்ட் நோ why they thought that this would work,
But when I heard, I was so excited because, and on the entire movie, with all due respect to everybody, இந்த ஒரு கேரக்டர் தான் வாய் திறந்து பேசுறது. What she is really going through. She's honest, she's frank, and she's very expressive. அதுக்கப்புறம் கூட எனக்கு அப்படி ஒரு கேரக்டரே கிடைக்கல. Till I got Akhilandeshwari. I think even then, the effect that அந்த கௌரி அப்படின்னு ஒரு கேரக்டர், what she had on the masses and இப்போ வரைக்கும் women admirers இப்போ வரைக்கும் இப்போ டிவில போட்டா கூட வந்துட்டு இந்த ரோசாப்பூ அப்படினாலே டக்கு நீங்க தான் அடே வந்துட்டு போவீங்க. கண்டிப்பா முள்ளு மாதிரியே இருந்துட்டு ரோசாப்பூன்னு ஒரு பாட்டை வச்சிட்டாங்கல்ல. Landmark. I mean, I think I made a very good decision to do that movie. எல்லாரும் சொன்னாங்க நீ லீடாக பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் நீ செகண்ட் லீடாக போகிற அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் லீட் செகண்ட் லீட் நான் அப்படி பார்க்கல. ஐ தாட் தட் அந்த கேரக்டர் இல்லையானா அந்த படம் இல்லை. பிகாஸ் அவள் பண்ணுற விஷயங்கள்னால தான் வந்து இவரோட வளர்ச்சி ஆகட்டும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே அதுக்கு தான் காரணம். கௌரியோட விஷயந்தான் காரணம். ஏன்னா கௌரிக்கு வந்து சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சு காட்டணுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது இதில். தேவயானிஸ் கேரக்டர் ஹேட் தட். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை பெரிய ஆளாக வந்து நிற்பேன். ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு கேரக்டர் கொடுக்கும்போது அந்த கேரக்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் ரிமெம்பர்ஸ் தட். ப்ளஸ் தேர் வாஸ் திஸ் ஆசம் சாங் கால்ட் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, which was like one of the most beautiful songs. எப்படி வந்து சீரியல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தது? I think it's a sort of a natural progression when you become a family person. ஃபஸ்ட் இந்த மாதிரி நிறைய அவுட்டோர்லாம் போக முடியாது. ஸோ யூ சார்ட் ஆஃப் லுக் தட் ஒரு பேலன்ஸ் தான் எல்லாத்துலேயுமே. தட் ஹோம் அண்ட் ஒர்க் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. ஐ தாட் தட் த ஐடியல் பேலன்ஸ் வாஸ் that if I do a serial, I'll be able to maybe work for say 10 to 12 days or 15 days a month, and then the rest of the month I have. Plus the hours are that in the evening I can come home to my kids. I can come home and in whatever contribution at the time, whatever value I can add. Now my kids are also old enough to sort of understand that you know that unless you let mom go, she's going to turn to a crazy lady. Better let her go and do her thing and come. Wow. Coming to செம்பருத்தி, டிஆர்பி ரேட்டிங்லாம் எப்போ நம்பர் 1 தான், இறங்கவே இறங்காது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம்? So blessed because and to think I almost didn't do it. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். I was like said ஐயோ அம்மா ரோல்லாம் வேணாம் அப்படின்னு. So then they said நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னு. கதைனா என்ன சொல்ல போகிறீங்க? ஏதோ சண்டை வருவோம், பையன் கல்யாணம் பண்ணிட்டு வருவான், சண்டை வரும். இல்லை அது வந்து நீங்கள் சொன்ன எலிமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், பட் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் வந்து தெலுங்கில் இது வந்து முத்தமந்தாரம் பேரில் வந்து இட்ஸ் a huge hit. So I saw one episode and I said this is like that character was so dominating. Without that character there's no story. Like she's like literally the backbone of that story. So then I thought that yeah, this is like fun. கொஞ்சம் அது வந்து tweak பண்ணி if I play it my way it will be a lot of fun. So கொஞ்சம் அந்த அவங்க சொன்ன ஃபார்மேட்டில் கொஞ்சம் லிபர்ட்டிஸ் எடுத்து கொஞ்சம் I have tweaked it a little and I think they are also happy with the result. The serial itself has been a joyride because we have an amazing set of people behind it, amazing lineup of technicians, all the directors அவங்க எல்லாருமே ரொம்ப பேஷனேட்டாக இருந்தாங்க, ரொம்ப கமிட்டடாக இருந்தாங்க. கரண்ட் டைரக்டர் Neeravi Pandian also, everyone is doing a wonderful job, plus my set of co-actors, all such wonderful, bubbly, smart, intelligent people. My God, like everyone is like so clear what they want and how they want to present themselves and everything. அகிலாண்டேஸ்வரி கிட்ட பிரியாவா உங்களுக்கு ஃபேவரட்டான கேரக்டர்ஸ் என்னலாம்? நிறைய விஷயங்கள் இருக்குது. அகிலா வந்து முக்கியமாக அவங்க வந்து இந்த பரம்பரை கௌரவம் இதெல்லாம் சொல்லுவாங்க தவிர அவங்களுக்கு ப்ரைடு இருக்குது, ஈகோ இல்லை. டு பி ப்ரவுட் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஷி ஹேல்ஸ் ஃப்ரம் அந்த ஒரு இலஸ்ட்ரியஸ் லினேஜ்லேருந்து இருக்காங்க. டு ரெவர் ஹர் ஃபாதர், ஏன்னா அவங்க ஃபாதர் தான் அவங்களுக்கு ஒரு லீடிங் லைட் மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஒரு 18 வயசுலேயே வந்து ஷி டுக் ஓவர் ஆல் த அப்பாவோட கம்பெனிஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணி அந்த சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி 19 வயசுலேயே ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகி அந்த பையனை வந்து பிஸ்னஸில் க்ரூம் பண்ணி. ஸோ வென் ஐ ஃபர்ஸ்ட் இது மாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரெமிஸில் நான் வந்து வென் ஐ ரிஜெக்டட் தி ஆஃபர் ஐ ரிவைஸ்ட் மை டெசிஷன் பிகாஸ் மாம் அப்படிங்கிறது ஒரு ஃபேசட் தான்.
பட் அதர் தென் தட் அவங்க டைனமிசம் ஆகட்டும், அவங்க ஃபார்வர்ட் திங்கிங் ஆகட்டும், த ஹியூமிலிட்டி ஷீ ஹேஸ். ப்ரைடு இருக்குது, ஆனால் ஹம்பிளாக இருப்பாங்க. ஏன் ஹம்பிளாக இருப்பாங்கன்னா, அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, இம்பெச்சுவஸாக இருக்காங்க, ரொம்ப இம்பல்சிவாக இருப்பாங்க, நினச்சானா செஞ்சுடுவாங்க, மைண்டில் தோணிச்சுன்னா பேசிடுவாங்க, ஒரு மாதிரி இம்பல்சிவாகவே இருப்பாங்க. ஆனால் அது தப்பு நடந்துச்சுன்னா, சப்போஸ் நான் ஷீ சேஸ் தாரா ஏன் இப்படி வந்தா, ஏன் இது பண்ண, ஏன் இது கேட்டா அப்படின்னு, இல்லை தாரா அப்படி சொல்லவே இல்லைன்னா, தாரா ஐ எம் வெரி சாரி, தெரியாமல் நான் அப்படி பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. நம்மலாம் எவ்வளோ விட்டு போடுவோம் சாரி சொல்கிறதுக்கு, அப்படியே பேலன்ஸ் பண்ணுவோம். சொன்னியா கேட்கல, சரி சரி விடு, என்னத்தை போயிட்டு இப்போ என்னது இப்போ நீ நானும் வேறையா, இதெல்லாம் சொல்லுவோம் தவிர அந்த சாரி வராது வார்த்தை 90% ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வராது. பட் ஷீ ஹேஸ் தட் குவாலிட்டி. ஸோ அதான் சொல்கிறேன், ஈகோ இல்லை. ஈகோ இருக்கும்போது நம்ம வந்து இன்ஃப்ளேட்டட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இருக்கும்ல நமக்கு. நான் தான் எல்லாம், நான் எதுக்கு போய் பண்ணோம், நான் ஏன் பண்ணோம். அது இத்தனைக்கும் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் யார், ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க தவிர தட் கம்ஸ் ஃப்ரம் பிரைட். என்ன ப்ளீஸ், யாரை பார்த்து கேட்ட, ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. Thank you. So but again that doesn't come from ego, it comes from pride, that I am ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. அந்த lineage-க்கு தான் அந்த ப்ரைடு இருக்க தவிர as a person she is someone who is very very grounded and ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சில குவாலிட்டிஸில் எதெல்லாம் வந்து உங்களுக்கும் பிரியாக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் சேமாக இருக்குது, எது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்? நான் வந்து ஐ டோன்ட் கெட் இமோஷனல் அண்ட் ஐ எம் நாட் இராஷனல். அகிலாண்டேஸ்வரி சில நேரம் இராஷனலாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, என்ன வந்தாலும் அந்த முடிவு மாற்றிக்க மாட்டாங்க, அடமெண்ட்டாக இருப்பாங்க. பட் நான் கொஞ்சம் அடாப்டபுளாக இருப்பேன், ஃப்ளெக்சிபிளாக இருப்பேன், அதர் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்பேன். ஜென்ரலாக வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், ஆக்ஷன் எடுக்க கொஞ்சம் சோம்பேறி, சரி பார்ப்போம் அப்படின்னு விட்டுடுவேன். அவங்க வந்து நினச்சானா கண்ணை தூக்கிட்டு ஓடிடுவாங்க, நான் வந்து கண்ணே வாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். காமன் பாயிண்ட் வேறு அட்டாச்மெண்ட் டு ஃபாதர், attachment to kids. Coincidentally அகிலாவோட மூத்த பையனும் ஆதித்யா தான், என் மூத்த பையனும் ஆதித்யா தான். That's a coincidence. Okay. We were more surprised than anyone when this happened. And இது like I think I can completely be open about it. Every mother is attached to the firstborn a little bit more. ஆகாஷ் பாவம் இல்லையா? ஆகாஷ் பாவம்லாம் கிடையாது, நீங்க மீட் பண்ணல. ஆகாஷ் பாவம் கிடையாது, நான் பாவம். பட் அந்த ஒரு எப்பவுமே இருக்கும், because that's the first person because of whom you became a mom, and because of the first person to call you mom or amma or whatever. So அந்த ஒரு இது she is tied to Aditya in that sense. She has got a very ரொம்ப deep emotional bond இருக்கு ஆதித்யாவோட. So in that some senses adu it rings a bell with me. மற்றபடி honesty, I think I am also a fairly honest person. மைண்டில் எதுவும் வச்சுக்க மாட்டேன், நானும் எதனாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். பல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்களே மேம், அப்போது அது பிரச்சனையாகவே எடுத்துக்கிறது இல்லையே. நீங்கள் எது பேசுகிறீங்களோ, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் எடுத்துக்கணும்? உங்கள் பிஹேவியருக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் தான் அது எனக்கு ப்ராப்ளமாக இருக்கும். நான் என்னோடய பிஹேவியர், என்னோட தாட்ஸ்க்கு மட்டும் நான் அக்கௌண்டபிளாக இருந்தால் போகிறோம். சீரியஸ்லி என்னை வந்து இங்கே உட்காந்து யாராவது என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசினா கூட நான் எதுவுமே ஐ டோன்ட் ரியாக்ட். தட்ஸ் மை பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். இப்போ என்கிட்ட வந்து ஒரு குட்டி ரேபிட் ஃபயர் இருக்கு. ஓகே, இது செம்பருத்தி பற்றி மட்டும். ஆதியா பார்வதியா யார் உங்கள் ஃபேவரட்? as character நீங்க பிரியாட்ட கேக்குறீங்களா அகிலாட்ட கேக்குறீங்களா? ஐயோ எனக்கு ரேபிட் ஃபயர் வச்சிட்டாங்க டக்குனு. அகிலாட்ட தான் கேக்குறீங்க? அகிலாட்ட தானே கேக்குறீங்க, கேள்வியே கிடையாது. ஆதி தான். சரி, இப்போ பிரியாட்ட கேக்குறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு பேரும். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து வீட்டில் உட்காந்துட்டு நம்ம சீரியல் வரும்போது பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ரொமான்டிக் சீன்ஸ் வந்து அங்கதான் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். யார் ரொமான்டிக்? இது வந்து நீங்க ஆனஸ்டா சொல்லணும், பிரியாவா சொல்லணும். எனக்கு கார்த்திகை நல்லா தெரியும், அவர் ரொம்ப கூச்சப்படுவார். பட் he is a very good actor. Shabana is the first time she is doing something la, so I think as an actress she's done a tremendous job. But I think they are both very good in romantic scenes. Romantic scenes are so difficult. It's not easy. See, சினிமாலே நீங்கள் பார்த்தீங்களா, ரொமான்ஸ் அப்படிங்கிறது ஃபார்மேட் தான் ரொம்ப கஷ்டம். ஆக்ஷன்னா கத்தலாம், ஃபைட் பண்ணலாம், சென்டிமெண்ட்னா அழுதலாம். ரொமான்ஸுக்காக மட்டும்தான் 5 பாட்டு வைப்பாங்க ஒரு படத்தில்.
அந்த ரொமான்ஸை விளக்கிறதுக்கு 5 பாட்டு தேவைப்படுது. ஸோ அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அது வந்து இவங்களாம் சாதாரணமாக பண்ணிட்டு போகிறாங்களே. இப்போ நான் சொல்ல போகிற ஃபாலோயிங் பர்சன்ஸ் கிட்ட அவங்க ஆஸ் அ பர்சனாக உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டிஸ் என்னலாம் அப்படி? ஓகே, கார்த்திக், வில் ஸ்டார்ட். கார்த்திக். Honesty. ஷபானா? Honesty. She's very honest. She's a very honest girl. And she's also very loving. ஓகே. லக்ஷ்மி? அவங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இல்லை அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குல்ல, கட் சொல்லிட்டு அப்படியே கான்ட்ராஸ்டாக மாறிடுவாங்க. ஆமாம்மா, ரியல் வில்லி, காமெடி வில்லி. ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின். எல்லாருமே இதுக்காக வெயிட் பண்ணிருக்கிறவங்க, அடுத்தது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன எதிர்பார்க்கலாம்? ஏன்னா நிறைய டேர்ன்ஸ் இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆப்வியஸ்லி நீங்கள் ஸ்டாண்டர்டாக கொஸ்டின் கேட்டிங்க, நான் ஸ்டாண்டர்டாக தான் ஆன்சர் தர முடியும். அடுத்தது என்ன எதிர்பார்க்கலான்னு கேட்டீங்க, நானும் அடுத்த இதெல்லாம் தான் எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே ஏதாவது சொன்னால் கதையை வெளில சொல்லிட்டேன். லைட்டாக டீக் அவுட் பண்ணிடுங்க. பட் ஐ திங்க் தட் ஆடியன்ஸ் இப்போ வந்து செம்பருத்தினாலே தே எக்ஸ்பெக்ட் அ சர்டன் கிரேட் ஆஃப் நரேஷன், ஒரு சர்டன் லெவல் ஆஃப் யூனோ என்டர்டெயின்மெண்ட். அண்ட் அது கண்டிப்பாக நோ ஹோல்ஸ் பார்ட் இருக்கும் ஆன் ஆல் ஃப்ரண்ட்ஸ். டிஆர்பி லெவல் வேறு இதே மெயின்டைன் பண்ண பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு பயங்கரமாக. ஐ டோன்ட் திங்க் வெதர் ரைட் ஸ்டார்டிங் ஃப்ரம் தமிழ் சார் டு அவர் டைரக்டர் டு ஆல் தி பீப்புள் இன்வால்வ் இன் த டீம், அவங்கள வந்து நான் நிறைய ஒப்சர்வ் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். அதனால நான் வந்து அவங்க சார்பாகவே சொல்லலாம். டிஆர்பி எய்ம் பண்ணிலாம் என்றைக்குமே எந்த விஷயம் பண்ணதே இல்லை. தே ஜெனுவன்லி பிலீவ்ட் இன் த ப்ராடக்ட். இந்த ப்ராஜெக்டில் ஸோ மெனி ஃபர்ஸ்ட்ஸ், நிறைய விஷயங்களில் வி ஹவ் செட் ட்ரெண்ட்ஸ். Those trends, whether it is characterization or dressing or the way something is told, எல்லாமே நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயராக இந்த மனசாட்சி அப்படின்னு ஒரு விஷயம் அகிலாவுக்கு கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதர் சேனல்ஸ் ஆகட்டும் எங்கே ஆகட்டும் கண்டிப்பாக ஒரு மனசாட்சி வந்து பேசுது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் க்ளீஷேட் ஸ்டாண்டர்ட் ஸ்டீரியோ டைப் மனசாட்சிக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். மனசாட்சி அகிலா வரைச்ச ஷீல் கம் இன் ஒன் ஒயிட் சாரி. ஒயிட்னா அது ரொம்ப இதாக இருக்காது, அந்த மனசாட்சி ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிப்பா. அவன் ஏன் அப்படி படிக்கிறான்னு எனக்கு தெரியல. இந்த வெரி வெல் க்ரூம்டு மனசாட்சி. மனசாட்சி நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு அதான் பட் சி அது மனசாட்சி இல்லாமல் பண்ணக்கூடாது, சரியா? பட் மற்றவங்க இதை பார்த்து ஒரு மனசாட்சியே இல்லாமல் எல்லா சீனில் வந்து மனசாட்சி சீன் வருதுப்பா, அது பார்த்தீங்களா நீங்கள்? ஸோ எல்லாத்துலேயுமே வந்து வி ஆர் சார்ட் ஆஃப், I can proudly say that we are setting trends, and it's fun, it's nice, it's so much of fun to be there in that space and say that wow, it's going well. And when you step out, the reaction and response from the audience, from the people whom you see every day, அதுதான் வந்து genuine feedback. என்ன பயப்படுவாங்களா இல்லை வந்து பேசிடுவாங்களா டக்குன்னு? என்ன தெரியும்ல, எனக்கு தெரியாதவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. வணக்கம் மேடம், அப்புறம் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கேன் அப்படி. அடுத்த வாட்டி வந்து மேடம் அப்படி வாங்க. ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் பயமாக இருக்கு, இவங்க அரைஞ்சிடுவாங்களோ அப்படி. என் பையன் ஸ்கூலுக்கு போகும்போது தான் ரொம்ப காமெடியாக இருக்கும். அங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் வேரியாக தான் பார்ப்பாங்க. தெரியலையே, ஆனால் இப்போ தெரிஞ்சிச்சு, சரி ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக நடிக்க வரும்போது அவர் இந்த டேரக்டரோட விஷனை அப்போ எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? ஐ திங்க் ஆக்டிங் பேசிக்கலி வந்து ரொம்ப இன்ட்யூட்டிவான ஒரு விஷயம் தான். while some things can be taught, a large number of things can be taught. A lot of how you respond to a situation is intuitive. Apart from that, I think I had a wonderful team வள்ளியில் என்னை கைட் பண்ணுறதுக்கு. luckily for me அந்த ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்கன்னா to a large extent என்னோட ஏஜ் குரூப்பில் தான் இருந்தது. ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் வரக்கூடிய விஷயங்கள் தான் அந்த ஃபஸ்ட் டைம் லவ் வருது, அப்புறம் அந்த படிப்பும் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பேலன்ஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கலாட்டா அடிக்கிறது, வெளியில் போகிறது, சுற்றுறது. பட் த்ரூ அவுட் அது வந்து டெஃபினெட்லி ஐ மஸ்ட் சே ரஜினி சார் தான் 100% கைட் பண்ணார். அவரோட ரைட்டிங் வாஸ் ஸோ கிளியர். எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பவுண்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. So much so that நான் வந்து ஸ்பாட்டில் போகிறச்சே I could say the dialogue backwards. I was also so thorough, but that is because yes, அவர் வந்து எல்லாமே கொடுத்திருந்தார். There was a detailed description on everything. Even the colors வந்து லதா ஆண்டி had picked out. ஒவ்வொரு சீனுக்கு வந்து என்ன கலர் போடணும், என்ன காஸ்டியூம் யூஸ் பண்ணணும், சாங்கில் என்ன காஸ்டியூம் யூஸ் பண்ணணும். It was like அவங்க they had thought, the team had thought of every single thing. I had no work.
Literally, it was like a well-cooked meal. All I had to do was to eat it. It was that perfect. அண்ட் என்னுடைய சாங் வந்து இப்போ எங்க ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து அது கேட்குமோ ஒரு ஃபீல் Evergreen classic இல்ல அது. ஸ்வர்ணலதா மேம் ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. We miss her so badly. உங்களுக்கு அந்த பாட்டை முதல் தடவை கேட்கும் போது என்ன ஒரு ஃபீலிங் இருந்தது? பயங்கர பிரமிப்பாக இருந்தது. பிகாஸ் ராஜா சரியே சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து 7 நாள் ஆச்சுன்னு இந்த டியூன் போடுறதுக்கு. பிகாஸ் இது நீங்கள் பார்த்தீங்களான்னா ஒரு ஃபியூஷன் இருக்குது இதில். He goes from Bharatnatyam to he goes to that ballet jazz kind of a thing. And அதுலேருந்து the transition he said, எனக்கே புள்ள இருக்குது ஆக்சுவலி தாரா, transition from that to this, அது வந்து he said that எனக்கு அது உட்காரல அப்படின்னு ரஜினி சாருக்கு அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. பட் eventually அது உட்காந்து அது கம்போஸ் பண்ணி turned out to be such a masterpiece, and it's not like it was way back in 93. It's like ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருக்கு நம்ம மைண்டில். இட்ஸ் அமேசிங். And that tune is evergreen. நீங்கள் இன்னொரு 100 வருஷம் கழிச்சு கேட்டாலும் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ரஜினி சார் கூட உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. லைக் oh God is great. And Rajni sir is great. நிறைய பேசியிருப்பீங்க இல்லையா, நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. அண்ட் கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத பேசுறதோட கேட்டிருக்கேன் நிறைய. Because it was just a wonder to sit and just watch him. நம்ம வந்து அவர் ஒரு ஸ்டைல் மன்னனா தான் பார்க்குறோம், பட் அதையும் தாண்டி வந்து he is a very humble human being. எப்போவுமே அவரோட ரூட்ஸ் அவர் வந்து ஞாபகம் வச்சுருக்காரு, மறக்காமல் வச்சுருக்காரு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒன் லைனர்ஸ் வந்து ஐ வில் never forget. I will always remember those one liners. I remember once that வள்ளி டைமில் வந்து some article had come out, இப்படி பிரியா ராமனை லான்ச் பண்ணுறாங்க, ஸோ வந்து இவர் லான்ச் பண்ணுறாரு அப்படின்னு ஏதோ. ஸோ அது படிச்சுட்டு எல்லோரும் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்படி நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருக்கு. He said, don't give too much of importance. You know, today's newspaper, tomorrow's paper. Which is so true. அது பாசிட்டிவாக வந்தாலும் நெகட்டிவாக வந்தாலும் it is so true. That is not to belittle the importance of media. It's not to belittle the importance of the print. It is not to belittle the importance of the written word. What is really the focus here is that it doesn't matter what is said today. It is not relevant in a few years from now or tomorrow or whatever. அது இவ்வளோ பெரிய ஒரு philosophy கண்டென்ஸ்டாக கொடுத்துட்டாரு. I don't give too much of importance. Today's newspaper, tomorrow's paper. I was like zapped. I was like, yeah, that is so true. That's why he is a superstar. That's why he is a human he is. See, because நம்ம எல்லாருமே we relate to him not just as a superstar. We relate to him as a human being. We relate to him as the persona that he is. அவரை பார்க்கறச்சல we feel that magnetism not just because of his mannerisms or அவர் நடிக்கிற கேரக்டர்ஸ். எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க, அவருக்கு அப்புறம் எத்தனையோ வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்துருக்கு. பட் we relate to Rajni sir for the person that he is. அந்த டோட்டாலிட்டி இருக்குது பாருங்கள், எங்கேயாவது அது வந்து வெளியே வரும். அது சின்ன இன்ட்ராக்ஷனானா கூட அவர் யார் அப்படின்னு அதில் தெரியும். ஸோ சூப்பர் சங்கல்பம் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியானோம். ஏன்னா அதில் வந்து எல்லா லெஜெண்டரி பர்சன்ஸ் கம்மிங் டுகெதர் அப்படிங்கும்போது எப்படி இருந்தது அந்த செட்டில் இருக்குது? இன்டிமிடேட்டிங்காக இருந்ததா? I think I cannot forget Balu uncle. He was my producer. SP Balasubramaniam was the producer. Yes. I cannot forget how he used to take care of me. ஷூட்டில் அப்போல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப சாப்பிடக்கூடாது, குண்டாயிட்டேன்னா அப்புறம் யாரும் நடிக்க கூப்பிட மாட்டாங்க. ஆனால் அங்கே போச்சல எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. அண்ட் விஸ்வநாத் அங்கிள்லாம் வந்து விட்டே சாப்பிட மாட்டார். என்ன சாப்பிட மாட்டியா, இங்கே வா வந்து உட்காந்து சாப்பிடு. அங்கே சாப்பிட்டு எனக்கு வந்து உடம்பேறிச்சோன்னு ஒரு ஃபீலிங் வந்தது. அப்போது இவர் வந்தார், பாலு அங்கிள் வந்து ஒரு ஷெட்யூலோடு ஹாஃபில் வந்தார். வந்துட்டு சாப்பிட்லையா பிரியாமா அப்படின்னாரு. சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? நான் சாலட் சாப்பிட்டேன். ஏம்மா, எனக்கு இன்னும் அவருக்கு அந்த கேட்குற ட்ரெண்டு. ஏம்மா, நான் ரொம்ப சாப்பிட்டேன்னா குண்டாயிடுவேன், அப்புறம் நடிக்க முடியாது. இதை பாரு, நீ குண்டாயிருக்கியா, நீ குண்டா இல்லையே, நல்லா சாப்பிடு, நீ குண்டெல்லாம் கிடையாது அப்படி வரும். எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. அப்படியே ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அதே மாதிரி இந்த காஸ்டியூம் ஷாப்பிங்க்கு வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, காஸ்டியூமர்கிட்ட கோஆர்டினேட். இன்றைக்கி தான் இந்த டிசைனர், இந்த ஒரு 10-15 வருஷமாக தான் இந்த டிசைனர்ஸோட கான்செப்ட் வந்திருக்கு. அப்போலாம் காஸ்டியூமர் என்ன தான், ஆனால் அவர் அதை செஞ்சுருக்கலாம், அவர் அதை செய்யலை.
அவர் வந்து சாவித்ரி ஆண்டியும் பல்லவியும் அனுப்பினார் என் கூட. அண்ட் அவங்க தான் வந்து என்னோட ஒவ்வொரு சாரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன கலர் நல்லாயிருக்கும், அவங்க 2 பேருக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த கேர் எடுத்து அவரோட வண்டியே அனுப்பி என் வண்டி இங்கே இருக்கட்டும், நீ போயிட்டு வா அப்படின்னு ஃபுல் டே லிட்ரலி வந்து அவங்க 2 பேரும் எனக்காகவே டெடிகேட் பண்ணி எனக்கு இன்னும் ஐ காண்ட் ஃபர்கெட். பிகாஸ் அவங்க வந்து they were very clear that this kid is from a non-filmy background. அவளுக்கு எதுவும் பெருசாக தெரியாது, ஒரு மாதிரி இன்னோசென்ட்டாக இருப்பாள், வேலியாக இருப்பாள். ஸோ அவளை கரெக்டாக கைட் பண்ணுங்கிறது பொறுப்பு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அது ஒரு பிளெஸ்ஸிங் தான் வச்சுங்களேன். மறக்கவே முடியாது அவங்க வீட்டில் சாப்பிட வச்சது, மறக்கவே முடியாது. ஐ காண்ட் ஃபர்கெட் பாலு அங்கிள். ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லாஸ் இல்லையா? எஸ், அப்சல்யூட்லி. ஐ வாஸ் ப்ரேயிங் வெரி ஹார்ட் ஃபார் ஹிம், ஐ வாஸ் ப்ரேயிங் அ லாட் ஃபார் ஹிம். But then if he was suffering, then probably this is better. But அவர் வந்து even heaven is blessed to have him. Golden hearted, golden throated, golden person. Unforgettable. அந்த படத்துல என்ன மாதிரியான லேர்னிங் இருந்தது? ஐயோ, அது ஒரு எஜுகேஷன் சூப்பர் மார்க்கெட் அது. அந்த படம் எனக்கு ஹியூஜ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் so far you have only talked about Vishwanath uncle and Kamal sir and of course Balu uncle. அது இன்னொரு ஜாம்புவன் இருக்கார். Oh my god, it was so difficult. First day வந்தாரு, பார்த்தாரு, கண்ணாடி இப்படி இருக்கு, nice, go wash your face. What? To remove the makeup. Go wash your face. Why? You're fair. No, you don't need makeup. Go. No, I want to wear makeup. Why you want to wear makeup? I'll make you look beautiful, Abdina. No, I want makeup. I like lipstick and eyeliner. Eyeliner எல்லாம் போட்டுக்கோ, கண் எழுதிக்கணுமா, மை எழுதிக்கோ, சரியா, மூஞ்சி கழுவிட்டு வா. And அதுலேருந்து that started like he was so open, so frank, so like a child. And இவங்க எல்லாருமே ஒன்றா சேரும்போதில் எனக்கு அவ்வளோ ஒரு ஆஸ்ட்ரக்காக இருக்கும். இவங்கெல்லாம் யாருன்னு வச்சுங்க. அவங்கெல்லாம் என்னை சுற்றி உட்காரும்போது என்னையும் கேஷுவலாக அவங்க கான்வர்சேஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணும்போதில் கமல் சார் நிறைய சொல்லுவார். அவர் ட்ராவல் பண்ண விஷயங்கள் அவருக்கு தான் எவ்வளோ தெரியும், அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவர் வந்து சைனாவில் 100 year egg சாப்பிட்டது, அப்புறம் ஆயிஸ்டர் எப்படி சாப்பிட்றது, இதெல்லாம் சொல்லும்போது நான் இப்படியே பார்ப்பேன். பிகாஸ் ஐ எம் அ வெஜிடேரியன். அண்ட் அது தெரிஞ்சே சில நேரம் வேண்டே ஜஸ்ட் கிண்டல் பண்ணுறதுக்கு he would say all those things. And some of the greatest conversations I've had on the set, I can't forget. எல்லா ஜீனியஸ் அப்படியே ஜீனியஸ் ஆரா அப்படியே ஃபுல்லாக நான் அதில் பாஸ்க் பண்ணிட்டு. விமென்க்குனாலே எப்பவுமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னா பேரண்ட்ஸோட அந்த சப்போர்ட், அந்த எனர்ஜி வந்து வேணும். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னா ஃபேமிலி அங்கே சப்போர்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா வெளியில் விட்டுட்டு வரணும் அப்படின்னா வெளியில். உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது? I don't think ever in my life anyone's ever raised any objection to anything I've said. I mean that seriously. Whenever I have wanted to do anything, everyone said, go, do it. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. தவிர I think அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. Yeah, good அப்படின்னு. Anything that will get you out of the house for a little while. I think that இங்குள்ள ஒரு குட்டி அகிலாண்டேஸ்வரி இருக்கா. Like people don't really want to get into an argument with me. ஓஹோ, ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேனா? No, because I'm a very logical kind of a person. And I don't have a lot of unnecessary sentimentalization. அதை பண்ண மாட்டேன் நான். ஓகே, I'm very very logical. ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிப்பேன். அண்ட் ரொம்ப கிளியராக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டயக்ராம் போட்டே கொடுத்துடுவேன். ஸோ அந்த என்டையர் ப்ராசஸை வந்து சைட் ஸ்டெப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கன்க்ளூஷன் போயிடலாம். தட் இஸ் லைக் ஸ்டெப் நம்பர் 11 வந்துட்டாங்க சயின்டிஃபிக்காக சொல்ல போனால். ஸ்டெப் நம்பர் 12, hence the theorem is proved. கிட்ஸ் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க உங்களை டிவியில் பார்க்குறதுக்கு? They are very excited. But after a time they are like very blasé about it. Yeah, serial. Mom, IPL match is going on. Excuse me. Yeah, scene வரும். ஆப்பில் பார்த்துக்கோ, நீ வந்து ஐபிஎல் ஆப்பில் பார்த்துக்கோ. I want the big screen experience. Oh! அந்த சண்டை.
You know, but it's like they completely humor me. At least when I am there, they pretend to watch Sembarathi. ஆகாஷ் Yeah, he's a younger one. Okay. Aditya is older, Akash is younger. ஓகே Aditya is 13, Akash is 9. And plus அவங்க வந்து literally now I feel that அவங்க பிறக்கும் போதுல 2 கை 2 கால் ஒரு தலை 2 கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாய் தான் பார்த்தேன். ஆனால் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு லிம்ப் அவங்களுக்கு க்ரோ ஆயிருக்கு 2 பேருக்கும். எப்போவுமே இந்த கையில் ஒரு ஐபேட் இருக்குது, எப்படி விநாயகருக்கு இந்த கையில் மோதகம் இருக்கும் அப்படி வந்து எப்போவுமே அவர் கையில் அவங்க 2 பேர் கையில் அந்த ஐபேட் இருக்குது. அதை விட்டு அவங்கள பார்த்ததே இல்லை. பப்ஜி பேன் ஆனதுலேருந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டி கம்மி ஆகிடுச்சு. ஒரு பேரண்ட்டாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க நீங்கள்? கிடையவே கிடையாது, நானும் கொஞ்சம் விளையாடி பார்த்தேன். பட் நானும் ஹார்ட் கோர் கேமர் தான். ஸோ நாங்கள் 3 பேரும் 3 விநாயகர் லட்டு வச்சு சுற்றுற மாதிரி 3 ஐபேட் வச்சு தான் சுற்றிட்டு இருப்போம். பட் jokes apart, we really do communicate. We have a lot of fun, and the things we do together is also always fun. We are more like friends, and we cook together. We have a lot of fun. Like in the lockdown, when the major bonding or a time aichu, because helpline illa, we decided to sort of not have the help people. So right from cleaning the home to washing clothes, cooking food, and washing the vessels, and adella eduthu vekkiradhu. Like these boys were like, they really stepped up. Oh my god. Nalla help பண்ணாங்க. They really got very sort of conscious. என்ன பண்ணோம் எது பண்ணோம். Now at least they all know where their clothes are. They also know where my clothes are. ஸ்வீட். தேங்க்யூ மேம், இவ்வளோ நேரம் எங்களுக்கு கொடுத்து உங்களோட ஒரு லைஃப்பை வந்து ரீவிசிட் பண்ணுறதுக்கும் சரி, கரண்ட்டாக போயிட்டுருக்கிற விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். Pleasure. Thank you Tara, and thank you Behind Woods. Please, if you like this video, please like, subscribe, share, whatever. You know the drill. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். Pleasure. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 52 லட்சம் பேர் எங்கள் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது கன்னியாகுமரி மீன் குழம்பு. ஏன் மெட்ராஸ்லலாம் வச்சா போலீஸ் பிடிச்சிருமா? செம. லாலகிரியா சர்வதேச சுற்றுலா மற்றும் கல்வி நிறுவனத்தின் பிரான்ச்சைஸ் வாய்ப்பு. Meenakshi Academy of Higher Education and Research, deemed to be University, KK Nagar, Chennai.